அன்புறவுகளுக்கு வணக்கம். இந்த காணொளியில் காஞ்சிபுரம் சட்டமன்ற தொகுதி 37 சட்டமன்ற தொகுதி எண், அந்த தொகுதியில் யார் யார் போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது, அந்த தொகுதியினுடைய கடந்த கால சட்டமன்ற தேர்தல் வரலாறு எப்படி இருக்குது, அங்கே எவ்வளவு வாக்காளர்கள் இருக்கிறாங்க அப்படின்ற அந்த தொகுதியின் பற்றின முழு தகவல்களை இந்த காணொளியில் பார்க்க போகிறோம். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் வரக்கூடிய காஞ்சிபுரம் சட்டமன்ற தொகுதி எண் 37. அங்கு இதுவரை 16 தேர்தல்கள் நடந்திருக்கு. அதில் ஒரு இடைத்தேர்தலோடு சேர்த்து திமுக அங்கு 7 முறை வெற்றி பெற்று இருக்கிறாங்க. அதிமுக அங்கு 6 முறை வெற்றி பெற்று இருக்குது. பாட்டாளி மக்கள் கட்சி அங்கு 1 முறை வெற்றி பெற்று இருக்குது. அந்த தொகுதியினுடைய வாக்காளர்களுடைய எண்ணிக்கையை பார்த்தீங்க அப்படின்னா, ஆண்கள் 1,51,000 பேர் இருக்கிறாங்க. 1,51,897. பெண்கள் 1,63,081. மூன்றாம் பாலினம் 33 பேர் இருக்கிறாங்க. ஒட்டுமொத்தமாக 3,15,011 பேர் அங்கு வாக்காளர்களாக இருக்கிறாங்க. 2025 ஜனவரியில் வெளியிடப்பட்ட டேட்டா. ஒருவேளை எஸ்ஐஆர் பணிகள் முடிவு பெற்று அப்போ வருகிற 2026 பிப்ரவரி மாதம் அந்த மீண்டும் வாக்காளர் பட்டியல் வெளியாகும். அப்போ அங்கே மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. கடந்த 2 தேர்தல்களாக 2021 அங்கே வெற்றி பெற்றது திமுக. 2021 அங்கே போட்டியிட்டு வெற்றி பெற்றவர் சிவிஎம்பி எழிலரசன். அவருக்கு போட்டியாக அதிமுகவில் பாமக கூட்டணியிலிருந்து மகேஷ்குமார் அவர்கள் போட்டியிட்டார். அங்கே டிஎம்கே கடந்த முறை 44% வாக்குகளை பெற்றாங்க. பிஎம்கே 39% வாக்குகளை பெற்றாங்க. 2016 எலெக்ஷன்ஸை பார்த்தீங்க அப்படின்னா, அப்பவும் அங்கே திமுக தான் வெற்றி பெற்றது. அங்கே திமுகவுக்கு போட்டியாக அப்போ இருந்தது அதிமுக. அப்போ 2016 திமுக 40% வாக்குகளை பெற்றாங்க. அதிமுக 37% வாக்குகளை பெற்றாங்க. அப்போவும் 2016 மகேஷ்குமார் பிஎம்கேவின் சார்பில் தனித்து போட்டிட்டு 30,000 வாக்குகளை பெற்றார். அது திமுகவினுடைய வெற்றிக்கு உதவியது அப்படின்னு சொல்லலாம். 2011 அதிமுக 53% வாக்குகளை பெற்று அங்கே வெற்றி பெற்றாங்க. காஞ்சிபுரம் பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்களுடைய பிறந்த ஊர். இப்போ திமுக அப்படின்ற ஒரு கட்சி இருக்குன்னா அது அண்ணா அவர்கள் ஆரம்பித்த கட்சி. ஒரு சென்டிமெண்ட்டாகவே திமுகவுக்கு ஒரு மிக முக்கியமான தொகுதியாக பார்க்கப்படுற தொகுதி காஞ்சிபுரம். கோயில்களினுடைய நகரம் அப்படின்னு காஞ்சிபுரத்தை சொல்லுவாங்க. மதுரை மீனாட்சி, காசி விசாலாட்சி, அந்த வகையில் காஞ்சி காமாட்சி அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல் 40 வருடங்களுக்கு ஒரு முறை எழுந்தருளக்கூடிய அத்திவரதர் கோயில் இருக்கக்கூடிய ஒரு ஊர் காஞ்சிபுரம். அதே போல் காஞ்சிபுரம் பட்டு சேலை ஒரு மிக ஃபேமஸான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல் விவசாயமும் அந்த இடத்துல ஒரு காஞ்சிபுரம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்டு நிறைய இடங்களில் இருக்குது. இதை தாண்டி காஞ்சிபுரம் நகர் பகுதிகளை பார்த்தோம் அப்படின்னா, காஞ்சிபுரத்தினுடைய சுற்று வட்டார பகுதிகளில் நிறைய கம்பெனிகள் இருக்குது. உரகடமில், சிம்ஹாசத்திரங்களில் நிறைய கம்பெனிகள் இருக்கிறதால நிறைய மக்கள் காஞ்சிபுரத்தில் வேலைவாய்ப்புக்காக பிற மாவட்டங்களில் இருந்தும் இருக்கிறாங்க. காஞ்சிபுரம் சட்டமன்ற தொகுதியில் எந்தெந்த சமூகங்கள் பெரும்பான்மையாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே 30% வன்னியர்கள் இருக்கிறாங்க. அதே போல் 30% முதலியார்கள் இருக்கிறாங்க. 20% பட்டியலின மக்கள் இருக்கக்கூடிய ஒரு தொகுதியாக காஞ்சிபுரம் சட்டமன்ற தொகுதி இருக்குது. அதே போல் முஸ்லீம்கள், கிறிஸ்தவர்கள், அதே போல் சௌராஷ்டிரா மக்களும் ஒரு கணிசமாக காஞ்சிபுரத்தினுடைய நகர்ப்பகுதிகளில் இருக்கிறாங்க. ஒட்டுமொத்தமாக காஞ்சிபுரம் 51 வார்டுகளை கொண்டது. ஸோ போக்குவரத்து நெரிசல், காஞ்சிபுரம் சிட்டிக்குள்ளே ஒரு போக்குவரத்து நெரிசல் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது. காலையிலும் மாலையும் ஸ்கூல் விடும்போதும் சரி, அந்த காஞ்சிபுரம் காந்தி ரோடு, காஞ்சிபுரம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து போகிற பகுதிகளெலாம் ஒரு டிராஃபிக்கான பகுதிகளாக இருக்குது. அதே போல் கடந்த 2016-21 புதிய பேருந்து நிலையம் அமைக்கப்படும். ஃபஸ்ட்டு கீழ்கதிப்பூரில் சொன்னாங்க, அதுக்கப்புறமாக பொன்னேரி கரையாண்ட சொன்னாங்க. ஆனாலும் கூட அந்த திட்டப்பணிகளில் தான் இருக்கே கண்டி இன்னும் புதிய பேருந்து நிலையம் காஞ்சிபுரத்தில் அமைக்கப்படலை. ஸோ அது அந்த ஊர் மக்களினுடைய ஒரு மிகுந்த நாள் கோரிக்கையாக இருக்குது. ஸோ காஞ்சிபுரம் சட்டமன்ற தொகுதியின் சார்பில் திமுகவில் யார் போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு லிஸ்ட்டில் இருக்கிறது
சிட்டிங் எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய சிவிஎம்பி எழிலரசன் திமுகவில் கொள்கை பரப்பு செயலாளராக இருக்கிறார். அவர் மீண்டும் கடந்த 2 முறை 2016, 21 அவர் தான் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். அவர் மீண்டும் சீட்டு கேட்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. 2வது இடத்துல யார் அந்த தொகுதியை டார்கெட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிகேவி தமிழ்ச்செல்வன். சிகேவி தமிழ்ச்செல்வன் வந்து காஞ்சிபுரம் மாநகரத்தினுடைய மாவட்ட செயலாளராக திமுகவில் இருக்கிறார். அவரும் காஞ்சிபுரம் தொகுதியை குறி வச்சு வேலைகளை செஞ்சுக்கிட்டு வரார். அதுக்கப்புறமாக யுவராஜ் காஞ்சிபுரம் இளைஞரணி துணை அமைப்பாளராக இருக்கிறார். காஞ்சிபுரம் மேயர் அவர்களுடைய கணவர். ஸோ அவரும் அந்த காஞ்சிபுரம் தொகுதிக்கு உட்பட்டு அவர் சீட்டு கேட்பதற்கான அவர் அந்த வேலைகள்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறார். அதே போல் எம்எஸ் சுகுமார் அவர்கள் அவரும் வந்து கடந்த முறையே 2021 வந்து வேட்பு மனு அதாவது விருப்ப மனுவை கொடுத்துருந்தார். அவரும் இந்த வாட்டி ட்ரை பண்ணுறார் அப்படின்னு சொல்லப்படுது. அதே போல் காஞ்சிபுரத்தினுடைய ஒன்றிய செயலாளராக இருக்கக்கூடிய பிஎம் குமார் அவரும் காஞ்சிபுரத்தில் திமுகவில் இந்த முறை சீட்டு வாங்கணும் அப்படின்னு வேலை பார்த்துட்டு இருக்கிறதா சொல்கிறாங்க. ஸோ திமுகவை பொறுத்த வரைக்கும் 5 பேர் காஞ்சிபுரம் சீட்டுக்காக ட்ரை பண்ணுறாங்க. அதில் மோஸ்ட்லி எழிலரசன், சிகே தமிழ்ச்செல்வன் இவங்க 2 பேருக்குள்ளே போட்டி இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. அதிமுகவை பொறுத்த வரைக்கும் அங்கே யார் போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வி சோமசுந்தரம் அவர்கள். வி சோமசுந்தரம் 2011 போட்டியிட்டு வெற்றி பெற்றவர். 2021 உத்தரமேரூர் தொகுதியிலிருந்து போட்டியிட்டார். ஒரு சொற்ப வாக்குகளில் தான் அவர் தோல்வியை தழுவினார். சோமசுந்தரம் அவர்கள் முதலியார் சமூகத்தை சேர்ந்தவர். ஒரு கணிசமாக இப்போ காஞ்சிபுரம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா பிள்ளையார்பாளையம் வாக்குகள் வெற்றி தோல்வியை தீர்மானிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவர் அந்த பகுதியில் இருக்கிறவர், மிகுந்த செல்வாக்கு பெற்றவர். கடந்த முறை அவர் காஞ்சிபுரத்தில் போட்டியிட்டு இருந்தார்னா திமுகவுக்கு ஒரு சவாலாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டது. ஸோ இந்த முறை சோமசுந்தரம் அவர்கள் வேட்பாளராக நிறுத்தப்பட்டால் அதிமுக கூட்டணியில் காஞ்சிபுரம் அதிமுக போட்டிட்டாங்க அப்படின்னா சோமசுந்தரம் அவர்கள் அங்கு போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஒருவேளை பாட்டாளி மக்கள் கட்சி அதிமுக கூட்டணியில் வந்து பாட்டாளி மக்கள் கட்சிக்கு காஞ்சிபுரம் தொகுதி ஒதுக்கப்பட்டது அப்படின்னா மகேஷ்குமார் அவர்கள் போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. 2016 பாட்டாளி மக்கள் கட்சி தனித்து போட்டிட்டாங்க. அப்போ தனித்து போட்டிட்டு அவர் வந்து 30,000 வாக்குகளை வாங்கினார். 2021 அதிமுக கூட்டணியில் பாமக போட்டிட்டாங்க. அப்போ காஞ்சிபுரம் அவங்களுக்கு ஒதுக்கப்பட்டது. அப்போ 39% வாக்குகளை அவர் வந்து வாங்கினார். கிட்டத்தட்ட ஒரு சொற்ப வித்தியாசத்தில் தான் அவர் தோல்வியை தழுவினார். பிஎம்கே மகேஷ்குமார் காஞ்சிபுரத்தினுடைய மாவட்ட செயலாளர். அங்கே வந்து ஒரு செல்வாக்கு மிக்க நபர் தான், வன்னியர் சமூகத்தை சேர்ந்தவர். அதே போல் தமிழக வெற்றி கழகம் அங்கு காஞ்சிபுரத்தில் போட்டிடுறாங்க அப்படின்னா அங்கு யார் வேட்பாளராக இருக்கக்கூடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்பிகே தென்னரசு அவர்கள் காஞ்சிபுரத்தினுடைய தாவேகா மாவட்ட செயலாளர். அவர் அங்கே போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. நாம் தமிழர் கட்சியில் வாய்ப்புகள் இல்லை. நாம் தமிழர் கட்சியில் வேட்பாளரே அறிவிச்சிட்டாங்க. நாம் தமிழர் கட்சியின் சார்பில் காஞ்சிபுரம் சட்டமன்ற தொகுதியில் வெற்றி செல்வி அவர்கள் போட்டிடுறாங்க. ஸோ கியாபே விஸ்வநாதம் அவர்களுடைய பேத்தி மாமல்லபுரத்தில் நடைபெற்ற பஞ்சமி நில மீட்பு அந்த பொதுக்கூட்டத்தில் தான் ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி நடந்தது. என்டிகேவின் சார்பில் அந்த பொதுக்கூட்டத்தில் தான் அவங்க வந்து நாம் தமிழர் கட்சியில் இணைஞ்சாங்க. தமிழ் மீட்சி பாசறையில் அவங்களுக்கு வந்து பொறுப்பு கொடுக்கப்பட்டது. காஞ்சிபுரம் சட்டமன்ற தொகுதியினுடைய வேட்பாளராகவும் அவர் வந்து அறிவிக்கப்பட்டிருக்கார். ஸோ காஞ்சிபுரம் சட்டமன்ற தொகுதியில் இவங்க தான் வேட்பாளராக போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஒருவேளை திமுகவும் அதிமுகவும் நேரடியாக அங்கே சந்திக்கிறாங்க அப்படின்னா ஒரு டஃப் ஃபைட்டாக இருப்பதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஸோ இந்த 5 பேர் தான் அங்கே போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. திமுகவில் புதிதாக மாநகர் மாவட்ட செயலாளர் அப்படின்ற பதவி வந்து உருவாக்கப்பட்டது. ஸோ அதில் ஒரு மாவட்ட செயலாளர் போட்டு இருப்பதால் தான் திமுகவில் ஒரு விருப்ப மனுகளில் ஒரு 4-5 பேர் இருப்பதற்கான ஒரு 4-5 பேரை வந்து திமுகவில் ட்ரை பண்ணுறாங்க. மற்றபடி அதிமுகவில் போட்டிட்டாங்க அப்படின்னா சோமசுந்தரம் அவர்களுக்கு தான் சீட்டு கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. பிஎம்கேனா மகேஷ்குமார் தான். டிவிகே அப்படின்னா எஸ்பிகே தென்னரசு தான். என்டிகேல ஆல்ரெடி வேட்பாளர் அறிவிச்சிட்டாங்க, வெற்றி செல்வி அவர்கள். ஸோ இந்த 5 பேர் தான் போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஸோ இதில் நீங்கள் காஞ்சிபுரம் சட்டமன்ற தொகுதியாக இருந்தால் யார் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இன்னொரு காணொலியில் சந்திக்கலாம். தொடர்ச்சியாக 2026 தேர்தல் குறித்த செய்திகளை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா சாரல் துளி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.